சென்னை ஐனாவரத்தில் பச்சைக்கல் வீராசாமி தெருவில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய சமத்துவ குடியிருப்பில் உள்ள பெரும்பாலான வீடுகள் இடியக்கூடிய நிலையில் மோசமாக உள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை நீராம் செய்தியாளர் கனியப்பன், எத்தனை வருடத்திற்கு முன்னதாக கட்டப்பட்ட வீடுகள் இது? இப்ப 45 வருடம் அப்படின்னும் போது அது எந்த நேரத்திலும் விடக்கூடிய தருவாயில் இருக்கலாம். எத்தனை குடும்பங்கள் இப்ப அங்க வசிக்கிறாங்க? ஐனாவரத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு இதற்கு முன்னதாக குடிசை மாற்று வாரியமாக இருந்த இது பெயர் மாற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் பல வருடங்களுக்கு முன்னதாக கட்டப்பட்ட வீடுகளுடைய நிலையை தான் தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேற்பூச்சு என்பது முற்றிலுமாக சிதிலமடைந்து அதனை தாங்கி பிடிக்கக்கூடிய கம்பிகளும் துருப்பிடித்த நிலையில் உள்ளது. எந்த நேரத்திலும் விழக்கூடிய நிலையில் அந்த வீடுகள் இருப்பதன் காரணமாக அங்கு மக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள். பல குடும்பங்கள் இந்த பகுதியில் வசிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்டிருக்கூடிய இந்த வீடு என்பது தற்போது எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அப்படின்றத காட்சியில் பார்த்துட்டு இருக்கோம். கனியப்பன், எத்தனை குடும்பங்கள் இந்த மாதிரி வீடுகள் இருக்காங்க? தற்போது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் இந்த இடத்துல வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்களா? வணக்கம் தேவப்பிரியன். சென்னை ஐனாவரத்தில் இருக்கக்கூடிய பச்சைக்கல் வீராசாமி தெருவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய கட்டிடத்தில் சுமார் 47 ஆண்டுகளாக இங்க 1500 குடும்பங்கள் வசித்து வராங்க. குறிப்பாக இங்கு உள்ள 876 குடியிருப்புகளில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து பழுதடைந்திருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட இந்த கடந்த வாரத்தில் மட்டும் 3 வீடுகளுக்கு மேல அந்த மேல்தளத்தின் சிமெண்ட் பூச்சுக்கள் இடிந்து விழுந்திருக்கிறது. கழிவறை, சமையலறை, அந்த படுக்கை அறை உள்ளிட்ட இந்த வசதிகளோடு இருக்கக்கூடிய இந்த தளத்தில் இது போன்ற தொடர்ந்து அடிக்கடி வீடு மேற்பூச்சுகள் இடிந்து விழுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1976ஆம் ஆண்டு இது மக்கள் பயன்பாட்டிற்கு என வந்திருக்கிறது. அதற்கு பிறகு இதுவரை பராமரிப்பு பணிகள் என்பது சரியாக நடைபெறவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட பேசலாம். சொல்லுங்கம்மா, என்ன மாதிரியான பிரச்சனை நீங்க இங்க இப்ப பாக்குறீங்க? சொல்லுங்கம்மா. கீழே ஊந்து போச்சுங்க. படுத்துக்கு போது இஞ்சி ஊந்து போச்சுங்க. 3-4 இடத்துல இஞ்சி ஊந்து போச்சு. இன்னும் கொஞ்சம் எங்க தலைமையில ஊந்திருக்கும். நீங்க எத்தனை வருஷமா வசிக்கிறீங்க இங்க? இந்த எங்க 1995. சொல்லுங்க சார். 1995 இருந்து இருக்கிறோம் சார். நாங்க எத்தனை முறை வீடு இடிஞ்சு விழுந்து? 2 முறை மேல் தளத்தில் இடிஞ்சு விழுந்தது சார். அதுக்கப்புறம் சரி செஞ்சாங்களா? வரல. இதுக்கு புகார் கொடுத்துருக்கீங்களா அதிகாரிகள்கிட்ட? இல்ல, எதுவும் கொடுக்கல. சரி, அடுத்து மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட பேசலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேரு, எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் பெட்டிஷா. நாங்க ஐனாவரத்துலேருந்து பேசுறோம். நாங்க இங்க ஒரு 40 வருஷமா நாங்க இங்க இருக்கிறோம். கிச்சன்லேருந்து பெட்ரூம் வரையுமே ஃபுல்லாக இடிஞ்சு தான் விழுந்திருக்குது. ஒரு முறை வந்து இடிஞ்சு ஜஸ்ட் நான் அப்படி தாண்டும் போது என் பின்னாடி அப்படியே இடிஞ்சு விழுந்துச்சு. அது என் தலை மேலெல்லாம் படலை. ஆனால் ஒரு நாள் நைட் இடிஞ்சு விழும்போது ஃபேனில் பட்டு குழந்தையோட நெஞ்சு மேலே அது வந்து விழுந்துச்சு. அப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இங்கே இருக்கிறவங்க கிட்ட. கொடுத்ததுக்கு அவங்க வந்து அதில் ஃபோட்டோலாம் பிடிச்சி அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அனுப்பி விடுறேன், இங்கே பணம் சேங்ஷன் ஆயிருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னும் வந்து அதை வந்து சரி பண்ணல. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தே 1 வருஷம் கிட்ட ஆகுது. ஆனால் அவங்க வந்து இன்னும் அதை சரி பண்ணலை. நாங்கள் வந்து அரசுகிட்ட கேட்டுக்கிறோம், இது கொஞ்சம் சீக்கிரமாக எங்களுக்கு பண்ணி தரணும்னு நாங்கள் அரசுகிட்ட கேட்டுக்கிறோம். என் பேர் வதனி. வீடு செவ்வாய்க்கிழமை இடிஞ்சு விழுந்துருச்சு. எனக்கு யாருமே இல்லை. அப்பா அம்மா இறந்துட்டாங்க. வீட்டுக்கார விட்டு போயிட்டான். நான் கூலி வேலை சேர்ந்து நான் வயிற்று கழுவிக்கிறேன். இப்போ இடிஞ்சு போய் கரண்ட் ஒயர்லாம் அறுந்து போயிடுச்சு. இப்போ லைட்டு போட்டால் எரிய மாட்டேது லைட்லாம். நான் என்ன பண்ணுது? நீங்கள் எப்படியா சரி பூசி கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்திருக்கா? இப்போதான் முதல் விழுந்துக்குது. பாட்டி சொல்லுங்க, உங்க வீடு என்ன மாதிரி? சீலிங்கி அப்படியே குட்டியா இருக்கு. இன்னும் ஃபர்ஸ்ட் விழுந்தது, அது பூசிட்டாங்க. இப்போ 2வது உப்பின்னு இருக்குது. அது தட்டி கொஞ்சம் பூசி கொடுத்தா நல்லா இருக்கு. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இங்க அதிகாரிகிட்ட சொல்றீங்களா? அவங்க வராங்களா, பாக்குறாங்களா? பூசி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட். இப்போ திருப்பி வந்து சொல்லணும், சொன்னாதான் இப்போ பூசி. இப்போ இத்தனை வருஷமா இருக்கீங்கல்ல இங்க, அடுத்து இப்போ உங்களுக்குன்னு சொந்தமா இடமோ வேற ஏதாவது இருக்கீங்களா? என்ன வேலை செய்யறீங்க? வீட்டு வேலை தான் செய்யறோம், வேற எதுவும் இல்லை எங்களுக்கு. இந்த வீடு மட்டும்தான்? வீடு கூட அது இதுதான் இருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க வீடு எந்த மாதிரி? எங்க வீடு பூசி விட்டாங்க. வந்து கக்கூஸ் பாத்ரூம் ஒழுகுது. அதுக்கு எத்தனை வாட்டி சொல்லியாச்சு. வந்து பார்த்து போறாங்க. அதை யாரும் எடுத்து செய்யல. அது என் தம்பி வீடு. நாங்க வந்து இருக்கிறோம் இங்க கொஞ்ச நாளைக்கு. அவ்வளவுதான் வீட்டு வேலை.
சென்னை அயனாவரம் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடைய குடியிருப்பு மோசமான நிலையில் இருப்பது தொடர்பாக விரலையில் பார்த்தோம். தகவலுக்கு நன்றி கன்னியப்பன்.